செபி ஸ்ட்ரீட் தியேட்டர்ல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, இங்க வந்து ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் வந்து விளையாடி இருக்காங்க, அண்ட் தென் அதுல ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இப்ப பரவலா போயிட்டு இருக்கு. இது 2 நாளைக்கு முன்னாடில இருந்தே வந்த நியூஸ் தான். ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதுல இருந்தே இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்றத வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட பாத்துரலாம். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசனா இருக்கலாம். இந்த மண்டேல ஜெயின் ஸ்ட்ரீட்ல வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிபுலேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4800 கோடி கிட்ட அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த பிரைஸ் வால்யூம் இந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல வந்து விளையாடி இருக்காங்க, அதுல வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஜெயின் ஷீட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு நம்ம எல்லாம் ஆப் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்றோம். இதே மாதிரி ஜெயின் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு இதை டேரக்டாவே பண்ணுவாங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸ்ல பண்ணாலும் பட் டேரக்ட் டு டேரக்டா வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து இந்த ஒரு விளையாட்டை வந்து பண்ணுவாங்க. இது நிஃப்டின்றதே ஒரு பிளேயிங் கேமா தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதுல நான் ஏறும் கட்டுறேன், நீ இறங்கும் கட்டுறேன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ்ல தான் இதை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுற டைம்ல விளையாடி இருக்காங்க. ஒரு லாஸ்ட் 30 to 60 மினிட்ஸ்ல வந்து விளையாடி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே அன்னைக்கு காலையில மார்க்கெட்டை ஏத்தி இருக்காங்க அவங்களாவே. அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இறக்கி இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இறங்கும்னு கட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட். மண்டே மார்னிங்ல இருந்து மதியம் வரைக்கும் ஃபுல்லாவே ஏறி இருந்தது. லாஸ்ட் 30 to 60 மினிட்ஸ்ல இறங்க வச்சிருக்காங்க அவங்களே மேனுவலா. இறங்கி இருக்கு. அண்ட் தென் மார்க்கெட்ல யாரெல்லாம் வந்து அப்னு கட்டினாங்களோ அவங்க கிட்ட இருந்து லாசஸும் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட் நியூஸ் கொடுத்து ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவா போகுது அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல வாங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதுல இவங்க என்ன பெரிய அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இதுல கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட்ஸ்னு ஒன்று இருக்கும். நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு 1 மந்த் தான் அந்த கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே வித் ஆகணும். அந்த லாஸ்ட் அன்னைக்கு கண்டிப்பா எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ நீங்க ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸ்ல இருந்தாலும் சரி, ஸோ அன்னைக்குல நீங்க வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ அந்த நாள்ல பார்த்து கரெக்டா அதை விளையாடி இருக்காங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமா அவங்க இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ல விளையாடுறவங்க எல்லாரும் காசு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செபியை வந்து நோட்டீஸ் பண்றாங்க. அண்ட் தென் செபியை வந்து அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் தென் அதுல யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரோட ட்ரேடிங் டீல்ஸ் எடுத்தாங்க. அந்த 4800 கோடி நீங்க திருப்பி கட்டினாதான் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செபி இங்க வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஸோ இது நமக்கு இந்த இன்வெஸ்டரா நம்ம பார்க்கும்போது இந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நம்ம போகாம இருக்கிறது பெட்டரா இருக்கு. பட் போனாலுமே நமக்கு செபின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அவங்க நல்லா கவர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ இதுல அவங்க யூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, பிஎஸ்சி அண்ட் தென் ஏஞ்சல் ஒன், சிடிஎஸ்எல், நோவாமா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ இதுல தான் அதிக ட்ரேடிங் வால்யூம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பீப்புள் போகாம இருக்குது நல்லதா இருக்கும் இன்னைக்கான ட்ரேடிங் செஷன்ஸ்ல. ஏன் அப்படின்னா இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் பிளாக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி போக முடியுன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தா தான் தெரியும். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற இந்த ட்ரேடிங் டீல் இந்த ஜூலை 9 அன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கு தான் டெட்லைன் இருக்கு. ஸோ இது ஒரு வேளை நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க ஏற்கனவே போட்டு அந்த டேரிஃப் இம்போசிஷன்லாம் அமலுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா இது ஃபார்மா கம்பெனி, ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து டேஞ்சரா பண்ண முடியறதுக்கான சான்சஸா இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ட்ரேடிங் டீல் என்னவா இருக்கு, அந்த அப்டேட் வந்து இன்னும் சொல்லாம தான் இருக்காங்க. ஆனா இப்போ வந்திருக்க நியூஸ் வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மினி டீல் ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு, பெரிய டீலுக்காக அவங்க நெகோசியேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரம்ப்பும் மோடியும் நான் சொல்றது. ஸோ அவங்க இந்த ட்ரேடிங் டீல்லாம் நடக்கிறதுனால இந்த டிசிஎஸ் மாதிரி கம்பெனி, இந்த ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் அமைதிக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மினி டீலே வந்து சைன் ஆயிடுச்சு, லார்ஜ் டீலே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஒருவேளை முடியல அப்படின்னா அந்த டேரிஃப் வந்து இம்போசிஷன் ஆகும். அந்த எவ்வளவு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுறாங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க மக்கள் வாங்க வேண்டியதா இருக்கும். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி கம்பெனில இது ஒரு பெரிய பிளஸ் அமைதிக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படியே நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் வந்தாலும் சன்ஃபார்மா, சிப்லா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம வந்தாலும் இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸுமே ஒரு பெரிய பிளஸ் தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எல்லா சைடு பார்த்தாலுமே இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் நடந்துச்சு அப்படின்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும். அண்ட் தென் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும். அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ் ஆன எஃப்ஐஐஸுமே வந்து இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வராம தான் இருக்காங்க. இந்த ட்ரேடிங் டீல்லாம் வந்து என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்னு பொறுத்து தான் வருவாங்க போல. அப்படிதான் நியூஸஸ்லயும் வந்து நம்மளால படிக்க முடியுது. ஸோ அந்த ட்ரேட் டீல்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள வரும். ஸோ அண்ட் தென் ஸ்டாக் பிரைஸஸும் அப்போ அதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் இந்த ட்ரேடிங் டீல் சுற்றி நடக்கிற விஷயமா இருக்கு. வந்து உங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி அதுக்கான அட்வைஸ் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான ஏஜென்ட் வந்து தயார் பண்ணிட்டாங்க. எம்சிஎன்னு சொல்லிட்டு ஒரு மாடல்ல வச்சு ட்ரைனும் பண்ணியிருக்காங்க, கார்டு என்ற ஏஐ டூல வச்சு. ஸோ இது என்ன மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, இந்த ஸ்டாக் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் அட்வைசஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஏஐ ஏஜென்சி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எம்சிஏன்ற ஒரு கான்செப்ட் மூலமா செயல்படுது. மாடஸ்ட் கான்டாக்ட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம்சிஏன்றத ஹியூமன் என்ன அட்வைஸ் கொடுப்பாங்களோ அது வந்து இந்த ஏஐ டூல் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து பக்கத்திலே இருக்கும். நீங்க அதுகிட்ட போயிட்டு இன்னைக்கு என்னோட மார்க்கெட் என்ன இருக்கு, இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து என்ன நடந்திருக்கு, எது வந்து அதிகமா இருக்கு, எது வந்து கம்மியா இருக்கு, எது வந்து அதிகமா ஏறி இருக்கு, எதை விற்கலாம் அப்படின்னு நீங்க மாதிரி கேட்டீங்க, ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ப்ராம்ப்ட் மாதிரி இல்ல, நீங்க கேட்டீங்கனாலே அதுவே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இருக்கு செக் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, செக் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் ப்ராஃபிட்ல இருக்கு, இதெல்லாம் லாஸ்ல இருக்கு, நான் எதுல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், எதை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுனா அது சஜஷன் கொடுக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி நீயே போய் பண்ணிடுனா அதுவே வந்து வாங்கியும் வித்துரும். ஸோ நீங்க எதுவுமே பண்ண வேணா இந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட நீங்க சொன்னா மட்டும் போதும். இது வந்து எல்லா ஆப்ஸுமே எடுத்துன்னு வர மாதிரி இன்டெகிரேஷன் பண்றதுக்கான பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜெரோதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நீங்க டேட்டா கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அந்த ஏஐக்கு. ஸோ அது வந்து ஈஸியா உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஏஐ கிட்ட நீங்க டேட்டா கொடுக்கலனா கூட அதுவே ஒரு சில சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஜெரோதா வந்து வர்றது ஏஐ வந்து நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கோட் பண்ண வராங்க. பட் செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்றது ஹியூமன் கிடையாது. ஸோ இங்க நிறைய ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் தாண்டி இது கொடுக்குமானா அங்க டவுட் தான். அண்ட் தென் இதுக்கு பின்னாடி ரெகுலேஷன்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. ஏஐ சொல்றது வந்து நீங்க நம்பலாமா நம்பக்கூடாதா, அதுக்கு பின்னாடி எதனா தப்பா நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்றதுக்கா அப்படின்ற ரூல்ஸ் வந்து இன்னும் எதுவும் செபி கிட்ட இருந்து வரல. ஒரு நம்ம பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு லாஸ் ஆயிருக்கு, ஏஐ வச்சு நீங்க நம்பி ஏமாந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேசஸ் கூட போய்க்கலாம். அப்படி போச்சு அப்படின்னா செபி கிட்ட இருந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து இருக்காது. எட்டர்னல் கம்பெனியான ஜொமேட்டோல ஃபுட் டெலிவரிக்கு வந்து ஒரு புது சிஓ வந்து போட்டிருக்காங்க, ஆதித்ய மங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏற்கனவே இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் தான். 2021 இருந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ ஜொமேட்டோ வந்ததுல அதுல நிறைய பொசிஷன்ஸ் வந்து அவர் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இவரை போட்டிருக்காங்க 2 வருஷத்துக்கு டேர்மா அப்படின்னு சொல்லி. ஸோ 2 வருஷம் டேர்ம்ல இவர் இந்த பிசினஸ்ல வந்து இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸ், அதுக்கான சப்ளை செயின், அதுக்கான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஓவராலா வந்து ஏற்கனவே இந்த பொசிஷன்ஸ்லாம் அவர் இருந்திருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே லீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓவரால் இந்த ஃபுட் டெலிவரிக்கு இவர் தான் இதுக்கப்புறம் இன்சார்ஜா இருக்காரு. ஏற்கனவே இருந்தவர் வந்து ராகேஷ் ரஞ்சன் ஒருத்தர் இருந்தாரு. அவரோட 2 வருஷம் டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு ஜொமேட்டோ கம்பெனி எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எட்டர்னல் ஷேர்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னமும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. ஜொமேட்டோன்றது லாஸ் மேக்கிங்கா தான் இருக்கு. பிளிங்கிட்ன்றது லாஸ் மேக்கிங்கா தான் இருக்கு. அவங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வராங்களோ எல்லாமே லாஸ் மேக்கிங்கா தான் இருக்கு. இன்னமும் கஸ்டமர் அக்விசிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இன்னும் ப்ராஃபிட் ஆகலன்ட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ இது ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உள்ள போகலாம். ஏன்னா இன்னும் கடன் அதிகமா இருக்கு. நீங்க டெப்ட் ஈக்விட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஷேர்ஸும் வந்து ஐபிஓக்கு அப்புறம் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்ல அமௌண்ட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 740 ரூபாய் ஐபிஓ போட வந்தது. இப்போ பிரீமியம்ல வந்து 840 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 12% வந்து ஓவரால் பிரீமியம்ல லிஸ்ட் ஆச்சு. இப்போ நம்ம ஓவரால் ரிட்டர்னா பார்க்கும்போது 14-15% வந்து வருது. ஸோ இப்போ இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல்ஸ் நம்ம புக் வேல்யூ அண்ட் தென் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்றது நியூஸா இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 5.85 பிரைஸ் டு புக்ல வந்து இருக்கு. இது வந்து ஒரு 3.5ல தான் இருக்கு பிரைஸ் டு புக். அப்படி நம்ம பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸோட சீப்பா இருக்கு. அதனால இதுக்கு பை ரேட்டிங் வந்து நிறைய அனலைஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம அண்டர்வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் நம்ம பிக் பண்ணும்போது வேல்யூ இன்வெஸ்டிங்கா நம்ம வரும்போது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிரைஸ் டு புக் ஒரு 1 இல்லை அப்படின்னா 1.2 இதுவே வந்து ஹையஸ்ட் தான். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற பிரைஸ் டு புக்கை தான் வந்து நம்ம வந்து பிக் பண்ணோம். இந்த என்பிஎஃப்சி இந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படி நம்ம பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு 5ல இருக்கு, இது வந்து 3ல இருக்கணும் போது ரெண்டுமே ஓவர் இதுதான் இருக்கு. அண்ட் தென் இப்போ அனலிஸ்ட்லாமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 2026ல ஒரு 900 1000 வந்து போகலாம் அப்படின்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவுதான் போகும். அவங்க வந்து எதை கணக்கு வச்சு சொல்றாங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அளவுக்கு ஒரு 5 பிரைஸ் புக் வச்சுன்னா எவ்வளவு போகும் அப்படின்றத கணக்கு வச்சு சொல்றாங்க. பட் இப்போ இருக்கிறதே வந்து ஒரு நல்ல வேல்யூவா தான் இருக்கு. இதை விட இன்னும் சீப்பான கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல நம்ம ப்ராஃபிட்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஸோ அதை தாண்டி அண்டர்வேல்யூ ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்து சூஸ் பண்றதுக்கான டைமாவும் இருக்கு. ஸோ பார்த்து என்ன எதுன்ற டிசைட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஹெச்டிபி ஃபினான்ஸ்ன்றது ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. அவங்க பஜாஜ் ஃபினான்ஸ் கூட கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கம்பேர் பண்றது அதர் என்பிஎஃப்சி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்ட் தென் வேற ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஃபுல்லா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ஓவர் பிரைஸ்டா உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம பார்க்கும்போது இது ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. இந்த 2025ல செபியோட அப்ரூவலோட சேர்த்து ஒரு 10 கம்பெனிஸ் வந்து ஐபிஓ போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் ஐபிஓ வருமா வராதான்னு தெரியல. அந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பா ஐபிஓ வரதான் போகுது. பட் எப்போ வரும்ன்றதுதான் கேள்வியா இருக்கு. ஸோ அந்த 10 ஐபிஓல என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்குது எல்ஜியா இருக்கு. ஸோ இந்த எல்ஜின்றது கொரியன் கம்பெனி தான். இண்டாய்க்கு அப்புறம் அடுத்து இந்தியாவில் பப்ளிக் போற ஒரு கம்பெனி வந்து இந்த எல்ஜின்ற கம்பெனி. ஸோ இவங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அண்ட் தென் எதுவெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் என்எஸ்டிஎல் ஐபிஓ வராங்க. ஸோ என்எஸ்டிஎல்ன்ற கம்பெனியோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஷேர்ஸ் வந்து டிமெட்டா ஹோல்ட் பண்றது 2 கம்பெனி தான். ஒன்னு வந்து இந்த என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து சிடிஎஸ்எல். ஏற்கனவே சிடிஎஸ்எல் வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்எஸ்டிஎல் இவங்க 2 பேர் தான் பிளேயரா இருக்காங்க. ஸோ இது வரட்டும் என்ன இதெல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே சிடிஎஸ் எல்லாம் ஓவர் பிரைஸா தான் இருக்கு. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வராங்க. ஸோ சிமெண்ட் கம்பெனி தான் இது ஆப்வியஸ்லி. ஸோ இது வரட்டும் என்ன இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து இருக்கிறது ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரியா இருக்கு. ஸோ இந்த ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரின்றது இந்த டைட்டன் கேரட்லாம் டைரக்ட் காம்படிஷனா இருக்க ஒரு கம்பெனி. ஓரளவுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் தான் ப்ளூ ஸ்டோன்ன்றதும். ஸோ இதுவும் வரட்டும் என்னெல்லாம் பார்க்கலாம். அடுத்து ஜிகே எனர்ஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜிகே எனர்ஜின்ற கம்பெனி வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு சின்ன கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி தான். இதை பத்தின ஐடியா எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க ஐபிஓ போடலாமா வேணாம் பாத்துக்கோங்க. அடுத்து கிரீஃப் எலக்ட்ரிக் மொபிலிட்டின்ற கம்பெனி. ஸோ இது வந்து இந்த ஆம்பியர் கம்பெனி இருக்குல்ல, இந்த பைக் கம்பெனி ஈவி, அந்த கம்பெனியோட ஐபிஓ தான் இப்போ வரப்போகுது. இது வந்து இந்த ஆம்பியர் பைக் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏற்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களும் ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்காங்க. சர்வீஸ் சென்டர்ஸா பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வரட்டும் என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஹீரோ ஃபின்காப்போட ஐபிஓ வரப்போகுது. யாரெல்லாம் ஹீரோ வண்டி வாங்க போறாங்களோ அவங்களுக்கு லோன் தேவைப்படலன்னா அங்கேயே கொடுக்குற ஒரு கம்பெனி தான் இருக்கு ஹீரோ ஃபின்காப்ன்றது. இது பஜாஜ் ஃபினான்ஸ் அளவுக்கோ இல்லை ஹெச்டிபி ஃபினான்ஸ் அளவுக்கோ வந்து பெரிய லெவலில் எலாபரேட் ஆகல. நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் கூட மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க
பைக் லோனுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ட் தென் நம்ம வேற எதனா லோன் வாங்கினாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இவங்க ஹீரோ மோட்டார் கார்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மேஜரா. அடுத்து விக்ரம் சோலார்ன்ற கம்பெனி, இது வந்து ஓரளவுக்கு பெரிய கம்பெனி தான். பட் இவங்க வந்து ஃபுல்லா சோலார் பேனல்ஸ் தயாரிக்கிறது அண்ட் கிரீன் எனர்ஜி சுற்றி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரினியூவபிள் எனர்ஜில இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. இதுவும் வரட்ட என்னன்னு பார்க்கலாம். அண்ட் தென் அடுத்த கம்பெனியா இருக்குது கென்டாரோவா இருக்கு. ஸோ இந்த கென்டாரோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆர்ஓ சிஸ்டம், நம்ம தண்ணி எல்லாம் குடிக்கணும்ல. ஸோ எல்லார் வீட்லயும் இருக்க இந்த கிண்டாரோ சிஸ்டம் தான் அந்த ஐபிஓ வர போறாங்க. ஸோ இந்த கம்பெனி வரட்டும், என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சமந்தா ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வருது. இவங்க வந்து ஒரு ஸ்மால் கப் கம்பெனி தான். இவங்க வந்து ஃபார்மாஜென்ஸ் கூட காம்படிஷன் போறதுக்காக உருவான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணிருக்காங்க இங்க விட. ஸோ இது வந்து ஒரு வளர்ந்துட்டே வர கம்பெனியா தான் இருக்கு. பட் நம்ம வேல்யூஷன்ஸ் எல்லாம் வந்தா தான் தெரியும். இந்த கம்பெனி இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு வர கம்பெனியா தான் இருக்கு. நிறைய வந்து எக்ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மா ட்ரக்ஸ்லாம் நம்ம எப்படி நாட்கோ, டாக்டர் ரெட்டி, சிப்பா, சின்ஃபார்மா இந்த கம்பெனி எப்படி பார்க்கலாமோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனி அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இவங்களும் நிறைய வந்து ஃபாரின்ல தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.